என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில், இந்த சேனலில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நான் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து உணர்ந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற விஷயம் மட்டும்தான். அதனால தான் தொடர்ந்து எல்லாம் நம்ம இதில் அப்படியே வீடியோவை போட்டுகிட்டே இருக்கிறது இல்லை. ஸோ ஏன்னா நம்ம அனுபவித்து உணர்ந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது தான் அது உண்மை அப்படிங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கும் புரியும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே. இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நம்பிக்கையும் உங்களோட மனசுக்கு ஒரு அமைதியும் தந்தது அப்படின்னா அதுதான் இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆனதுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற இந்த அமைதியை உங்களுக்கு உள்ள நீங்கள் பயணித்து நீங்கள் இன்னும் இதுபோல் மற்றவங்களுக்கும் சொல்லணுன்ற நோக்கத்தோடு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்த அதிகமாக நம்புகிறோம், தேடுறோம், அது நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறோன்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ அது எதாக வேணா இருக்கலாம். உங்களுக்கான எந்த தேவையாக வேணா இருக்கலாம். வேலையாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள், கனவுகள், உங்களோட படிப்பு, வேலை, கார் வாங்குறதோ, என்ன வேணா இருக்கலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன சின்ன ஆசைகள் முதற்கொண்டு பெரிய ஆசைகள் எதுவாக வேணா இருக்கட்டும். ஆனால் அது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அது நடக்கவே இல்லை, லேட் ஆகிட்டே இருக்குது, டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. ஏன் இது டிலே ஆகுது, ஏன் எனக்கு கிடைக்கல, இன்னும் ஏன் இது நடக்காமல் இருக்குது, இந்த கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள இருக்குதா? நான் நம்பிக்கையோடு கேட்குறேன், நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறதையும் கேளுங்க. நம்புறேன் சொல்கிறீங்க இல்லையா? நம்பிக்கையோடு தான் இருந்தேன் ஆனால் நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நம்புறதுனா என்ன? அதாவது இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? நம்ம ஆசை மட்டும்தான் படுறோமா, உண்மையிலே நம்புகிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, முழு நம்பிக்கையோட நம்பணும். எந்த சந்தேகமும், எந்த வருத்தமும், எந்த பயமும் இல்லாமல் முழுமையாக நம்பணும். நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நம்ம ஆசையாக கேட்டுடுவோம், இது நடக்கணும் அது நடக்கணும்னு கேட்டுடுவோம். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வழிபட்டுருவோம், கேட்டுருவோம். ஆனால் வெளியில் எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளுக்குள்ள இது நடக்குமா அப்படிங்கிற அந்த பயத்தோடு நம்ம இருப்போம், சந்தேகத்தோடையும் இருப்போம். நம்ம கேட்டுட்டோம், பிரபஞ்சம் கொடுக்குமா, எப்போ கொடுக்கும், இது டிலே ஆகுமா, என்னைக்கு என்கிட்ட வந்து சேரும், என்கிட்ட இது முதல்ல வருமா, நான் கேட்டது கரெக்டாக, இது எல்லா குழப்பமுமே நம்ம கேட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பிரபஞ்சம் எதை தெரியுமா கேட்கும் காது கொடுத்து? நீங்கள் வெளியில் சொல்கிறீங்கல்ல வாய் வார்த்தைகளில், எனக்கு இது வேணும், நான் நம்புகிறேன் அப்படின்னு, அந்த வார்த்தைகளை இல்லை. நம்ம ஆழ் மனசில் என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்கள் குரலாக எடுத்துக்கும். உங்கள் சப்கான்ஷியஸில், உங்கள் உள்ளுணர்வில் என்ன இருக்கோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் முக்கியமாக எடுத்துக்கும். அப்போது வார்த்தைகளில் வெறுமை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு என் உள்ளு மனசுக்குள்ள இது நடக்குமான்ற சந்தேகத்தையும், பயத்தையும், புலம்பல்களையும், எப்போ நடக்கும்ன்ற அந்த ஆதங்கத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிரபஞ்சம் நமக்கு வேலையே செய்யாது, நம்ம வேலையை கையிலேயே எடுக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அது நம்மளோட எண்ணமும் நம்மளோட உணர்வும் எப்படி இருக்கோ, நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதை கவனித்து அதற்கேற்ற அதே விஷயத்த நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்கும். நீங்கள் எதை நம்புறீங்களோ, எதை கேட்குறீங்களோ அதே விஷயத்த தான் திருப்பி கொடுக்கும். அப்போ நம்ம வெளியில் மட்டும் எல்லாமே கேட்டுட்டு உள்ளுக்குள்ளே சந்தேகத்தையும் பயத்தையும் வச்சுருந்தா அந்த பிரபஞ்சம் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகளை கவனிக்காது, உள் உணர்வில் இருக்கிற பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் ஒரு விஷயத்த கேட்டுகிட்டே இருப்போம். இதனால தான் நமக்கு கிடைக்கிறது டிலே ஆகுது, லேட் ஆகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கேட்குறது ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய தெளிவு இருக்கணும். எப்படி வேணும், என்ன மாதிரி வேணுன்றத கேட்க தெரியணும். தெளிவு இருந்தாதான் உங்களுக்குள்ள பயமும் சந்தேகமும் வரவே வராது. இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, இந்த இறை சக்தியை முழுமையாக நம்பி விட்டுறணும்.
நீ என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இல்லை, எனக்கு சில விஷயங்கள் ஆசைகள் இருக்குது, அதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். ஆனால் அதில் தெளிவோடு கேட்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் செட்டில் ஆகி நல்லபடியாக இருக்கணும், வாழ்க்கை நல்லா போகணும் அப்படிங்கிறது இது ஒரு காமனான விஷயம்தான். எல்லாரும் கேட்குறது என்ன, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். ஆனால் எப்படி எந்த வகையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஒரு சில பேருக்கு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு பணம்லாம் நல்லா இருக்கும், ஆனால் உடம்பு எதுவுமே ஆரோக்கியத்தில் குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, எனக்கு பணத்துக்கெல்லாம் குறைச்சலே இல்லைங்க, ஆனால் எனக்கு உடம்பு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. ஒரு சில பேர் நல்ல ஆரோக்கியமாக எல்லாமே இருப்பாங்க, ஆனால் பணம் காசு எதுவுமே இல்லாமல் போராடிக்கிட்டு இருப்போம். ஒரு சில பேருக்கு இது ரெண்டுமே இருக்காது, அது அதை விட கஷ்டமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு எல்லாமே அமைஞ்சாலும் சுற்றி உறவுகள்லையோ இல்லை மனநிலைமையிலையோ ஒரு நிம்மதியும் தெளிவும் எதுவுமே இருக்காது. அப்போது ஒவ்வொருத்தருக்கு கேட்குறது வேறுபடுது. அப்போது நம்ம என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், எனக்கு என்ன வேணும் என் லைஃப்க்கு, நான் என் சூழல் எப்படி மாறணும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், நல்ல உறவுகள் அமைஞ்சிருக்காது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காது, சுற்றி இருக்கிற நபர்கள் யாருமே நல்லதாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது எனக்கு என்ன மாதிரியெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வகுத்துக்கணும். நமக்கு எப்படி கேட்கணுங்கிறது நம்ம தெளிவாக கேட்கணும். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ எனக்கு இறைவனை நோக்கி போகணுன்ற ஒரு ஆசை இருந்து, ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் என் லைஃப்பில் அப்படின்னா, எனக்கு இறைவா, எனக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு புரிய வைங்க, உங்களை எனக்கு புரிய வைங்க, அதற்குண்டான நபர்களை எனக்கு கொடுங்க. நான் எந்த நபர்களை யாரை எப்படி என் லைஃப்பில் பார்த்தாலும், என் வாழ்க்கையில் எது எனக்கு நடந்தாலும் அது உங்களை சார்ந்ததாக, உங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாகவே இருக்கணும். என் பிறப்பின் நோக்கம் என்ன, நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், உங்ககிட்டேருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னா உங்களை நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவுங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு கொடுங்க அப்படின்ற தெளிவு எனக்கு இருந்ததுனால நான் அதை பற்றி கேட்கும்பொழுது தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இறைசக்தியை பற்றி நமக்கு தெரிய வந்துட்டே இருக்கு. அதோட பதிவுகளாக தான் நான் உங்களுக்கு நம்மளோட இன்னொரு சேனலான விருட்சம் யோகாலையும், மெயின் சேனல் அது, ஸோ இந்த சேனல்லையும் அனுபவங்களை இந்த சேனல்லையும் நம்ம கொடுக்குறோம். அப்போது இது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக கேட்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் விஷயம். தெளிவில்லைன்னா நம்மளால் எதுவுமே சரியாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க முடியாது. நம்ம கேட்குறது தெளிவில்லாமல் பயத்தோடு கேட்போம். தெளிவில்லைனாலே பயம் வந்துடும். அப்போ நமக்கு டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம பயம் இருந்து கேட்கும்போது அந்த பய உணர்வை தான் பிரபஞ்சம் திரும்ப நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம், கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. என்ன வேணும்? கேட்டதுக்கப்புறம் நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். முழு நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை. அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பயம் இருக்கக்கூடாது, நடக்குமான்ற சந்தேகம் இருக்கக்கூடாது, எப்போ நடக்கும்ன்ற ஆர்வம் இருக்கக்கூடாது. கேட்டுட்டேன், அதுக்குண்டான முயற்சி அத்தனையும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதற்கான என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம முழுசாக விட்டுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணணும். எப்போ உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, நான் கேட்ட உடனே நடக்கணும்னு நம்ம ஆதங்கப்படுறோமோ இல்லை நடக்குமான்னு சந்தேகப்படுறோமோ, அப்போவே நம்மளோட அந்த நம்பிக்கையை நம்மளே உடைச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எப்படி ஒரு செடிக்கு விதைச்சி வெயிட் பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றி சூரிய ஒளி கொடுத்து இதற்கான காலத்தை இவ்வளோ நாள் ஆகும்னு கொடுத்து பூ வருமா காய் வருமா அப்படின்னு நம்பிக்கையோடு தானே வெயிட் பண்ணுறோம். நம்ம உரம் கொடுத்துட்டோம், தண்ணி கொடுத்துட்டோம், இயற்கை அந்த சூரிய ஒளியை கொடுத்துருச்சு. ஆனால் அந்த பூ பூக்கிறதும் அதுலேருந்து காய் காய்க்கிறதும் யார்கிட்ட இருக்குது? அப்போ அதுக்கு எப்படி நம்ம நம்புகிறோம் அதுலேருந்து வந்துடும்? நான் செடிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், இனிமேல் அது எனக்கு பழங்களையோ காய்களையோ கொடுக்கும்னு நம்புகிறோம்ல, அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வந்தது? அதே நம்பிக்கையை தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன், அதற்குண்டான முயற்சியும் கொடுத்துட்டேன், இதற்கப்புறம் இது அந்த இறை சக்திக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அதோட நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேன், இனிமேல் இறைவன் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க, இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கணுமே தவிர புலம்பல்களோடையும் கண்ணீரோடையும் ஆதங்கத்தோடையும் நம்ம காத்திருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்போது நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? டிலே ஆகிறது, அதாவது லேட் ஆகிறது, தாமதம் ஆகிறதுன்னு சொல்கிறோம்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதற்கு உண்டான காலகட்டம் நேரம்னு ஒன்று இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான், செடிக்கு அது முளைச்சி காய்கனி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குமோ அது போல தான் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு எப்போ சரியான நேரத்தில் கொடுக்கணும்னா அந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும். எப்போ கொடுத்தா அந்த விஷயம் ஒர்த்தாக இருக்கும், எப்போ கொடுத்தா நம்மளால் அதை கரெக்டாக பண்ண முடியும். தேவையே இல்லாத நேரத்தில் அதை கொடுக்கும் பொழுது நம்மளால் அதை கொடுத்தாலும் அதை நம்ம வரமாக நம்ம எடுத்துக்க முடியாது, சாபமாக தான் பார்ப்போம். எப்பொழுதுமே தாமதங்கள் அதாவது லேட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த
என்னோட சாபம் என் தலையெழுத்து அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு விஷயம் லேட்டாக ஆகுது, தாமதமாயிட்டே போகுதுன்னா இன்னும் அதை பர்ஃபெக்டாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். இந்த டிலே, இந்த தாமதம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம்னு நீங்கள் நம்பினாலே போதும். எத்தனையோ வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, கொஞ்சம் முன்னாடி நான் போயிருந்தேன்னா நான் இடிச்சிட்டு இருப்பேன் அந்த வண்டியில், எனக்கு முன்னாடி போன வண்டி இந்த மாதிரி அடிச்சுப்பா, ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்தது நான் நின்றேன், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், அந்த ட்ரெயின் போயிடுச்சு, பஸ்ஸு போயிடுச்சு, ஃப்ளைட் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஃப்ளைட் இந்த மாதிரி ஆகிடுச்சு, பஸ் இந்த மாதிரி போய் இடிச்சிருச்சு. எத்தனையோ வாட்டி நம்ம லைஃப்லையுமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடந்திருக்கும். நமக்கு முன்னாடி நம்ம போக வேண்டியது, நமக்கு முன்னாடி ஒருத்தர் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி அடிச்சுட்டு போயிருப்பார், அங்கே போய் அவர் இடிச்சிட்டு இருப்பார். ஆனால் அந்த இடத்துல நம்ம நின்றுருப்போம். அப்போ நம்ம நினச்சிருப்போம்ப்பா பரவாயில்ல, நான் லேட்டாக ஆனதே கொஞ்சம் பெட்டர் தான் போல இருக்குது, நல்லது தான். அப்போ எல்லா நேரங்களிலும் தாமதமாகிறதுங்கிறது தவறான விஷயமோ சாபமோ கிடையாது. இப்போ சொல்லுங்கள், அது நமக்கு வரம் தானே. அப்போது அந்த வெயிட் பண்ண வைக்கிறத சந்தோஷமாக வரமாக நம்ம எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணோன்னா நம்ம பொறுமைக்கு நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் அற்புதமான பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சம் எப்போதுமே நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யவே செய்யாது. அதாவது நம்ம ஒன்று கேட்குறோம், அது ஒன்று கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் எப்பொழுதுமே நம்மளோட ஒத்தி செஞ்சு நம்ம வைப்ரேஷனுக்கு அந்த இறைசக்தி இறங்கி வந்து நமக்கு வேலை செய்வாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டுட்டு அமைதியோடும் பொறுமையோடும் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். எப்போ தரணுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியாது, அது அந்த இறைசக்திக்கு தெரியும். முழு மனசோட நம்பி நம்ம முயற்சியை மட்டும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு அதோட அத்தனை விஷயத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த இறைசக்தி கிட்ட விட்டுட்டு அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது உங்களை தேடி தானாக கண்டிப்பாக வரும். எங்கேயுமே அது போகாது. முன்ன பின்ன அந்த டைம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து சேரணுங்கிற விஷயம் நம்ம கிட்ட வந்தே தீரணும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எப்பயுமே அது தாமதமாகுதா, சரி ஆகட்டும், எப்போ கிடைக்கட்டும் அப்படின்னு கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. வாழ்க்கையோட அந்த போக்கில் எப்படிலாம் வாழ்க்கையை இறைசக்தி வழி நடத்தி கொண்டு போகுதோ அப்படியெல்லாம் கொண்டு போகட்டும் அப்படின்ற அந்த பொறுமை தான் நமக்கு வேணும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நீங்கள் கேட்டது உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இவ்வளோதாங்க நம்ம பண்ண வேண்டியதெல்லாம். கடைசியாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திருக்கிறது அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும், புலம்பல்களோட இருக்கக்கூடாது. உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அமைதியும் நம்பிக்கையும் கொடுத்துருந்துச்சுன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவை தரும். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் சரியான ஒரு விஷயத்தை திருப்பி கொடுத்துருக்கேன், எனக்கு நன்றி கடனாக நான் கொடுக்கறது தான். எனக்கு இறைசக்தி எவ்வளவோ கொடுத்தது, அதற்கான நன்றி கடன். இந்த வீடியோவால் ஒருத்தர் மன நிம்மதி அடைஞ்சாலும் எனக்கு அதுவே அந்த இறைசக்திக்கு நான் செய்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் நினச்சிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.